ஐயையோ, பொய்யா பேசுறாங்கப்பா. என்ன அது? இந்த ஆண்டு குடியரசு தின விழா அணிவகுப்பு நிகழ்ச்சியில தமிழ்நாட்டு அலங்கார ஊர்திக்கு இடம் கிடையாதா? அட என்னப்பா, இப்படி ஆட்சி பண்ணா எப்படி தலைநகர் டெல்லியில் நடக்கிற அணிவகுப்புல நம்ம தமிழ்நாட்டு வாகனத்தை ஓட்ட விடுவாங்க அப்படின்னு சமூக வலைதளத்துல அரசல் புரசலா சில விமர்சனங்களை அடிக்கிட்டே வந்தாங்க நெட்டிசன்கள். விஷயம் என்னன்னு தேடி பார்த்தா 2025ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவில் நடக்க இருக்கிற வாகன அணிவகுப்பு பேரணி நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கும் மாநிலங்களின் பட்டியல் வெளியாகி இருக்கு. அதுல இந்த முறை தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு இல்லைன்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி இருக்க அதிமுக ஆட்சியில இருந்தப்போ இந்த வாகன அணிவகுப்புல தமிழ்நாட்டுக்குன்னு நிச்சயமா ஒரு இடம் இருக்கும்பா. ஆனா இந்த விடியா திமுக அரசின் நிர்வாக குறைபாடுனாலதான் இந்த குடியரசு தின விழாவில் தமிழ்நாட்டுக்கு இடம் கிடைக்கல. இப்படி ஒரு வெக்கக்கேடான சூழல் உருவாகி இருக்குப்பா. எங்க ஆட்சியில தான் அப்படி இல்ல தெரியுமா அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில இந்த செய்தியே தவறான புரிதலோடு பரப்பப்பட்டு வருதுன்னு தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த தகவல் பற்றி தமிழக அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டு அணிவகுப்புல தமிழ்நாடு ஊர்தி பங்கேற்க முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா டெல்லியில நடக்கும் குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில பங்கேற்க ஒவ்வொரு ஆண்டும் 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பங்கேற்கிறதுக்கு ஏதுவா அணிவகுப்புக்கு அலங்கார ஊர்திகள் தேர்வு செய்யப்படும். ஆனா சுழற்சி முறையில மட்டுமே இது அனுமதிக்கப்படுது. அனைத்து மாநிலங்களாலும் எல்லா ஆண்டுகளாலையும் இதுல பங்கேற்க முடியாது. சுழற்சி முறைன்னு பார்த்தா 2024 அணிவகுப்புல தமிழ்நாடு அலங்கார ஊர்தி பங்கேற்றது. இனி 2026ஆம் ஆண்டு அணிவகுப்புல தமிழ்நாடு பங்கேற்க முடியும். ஆனா 2025ல அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதுன்னு தனது உண்மை கண்டறியும் குழு மூலமா விளக்கம் அளிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இப்படி எந்த நடைமுறையில பின்பற்றப்படுதுன்னே முழுசா தெரிஞ்சுக்காம மத்திய அரசின் முடிவை மாநில அரசோட நிர்வாகத்திறன் காரணமாகத்தான் நிராகரிக்கப்பட்டதுன்னு அள்ளி விட்டுட்டு இருக்காங்க நம்ம நெட்டிசன்கள்.